இந்த போலோட டிசைனிங் மேட்ச்சு மேற்பனைக்காடு வெர்சஸ் இளையராஜா மெமோரியல். ஸோ டாஸ் வின் பண்ணி இளையராஜா மெமோரியல் bowling சூஸ் பண்ணிட்டாங்க. 5 ஓவர் 4 bowler, ஃபஸ்ட் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே. மேற்பனைக்காடு பேட்டிங்கில் இருக்காங்க, இளையராஜா மெமோரியல் bowlingல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட், கொஞ்சம் வித்து கிடச்சிச்சு, கரெக்டாக கிளியர் பண்ணார். கவர்ஸ் ரீஜியனில் தெரிச்சிருக்குன்னு சொல்லலாம். சஞ்சய் முதல் முதலே பவுண்டரி பதிவு பண்ணுறாரு. இங்கே மணி ஓப்பனிங் பேட்ஸ்னா மணி ஸ்ட்ரைக்கில், பசுபதி நான் ஸ்ட்ரைக்கில். ஒன்று பவர் பிளே ஓவர் அது போடுறதுக்கு. ஐயோ, சான்ஸ் ஃபார் கேட்ச். கலைஞா ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. பசுபதி ஆன் ஸ்ட்ரைக். கிரீஸ்லே ஒன் மோர் டட் பால் பேக் டு பேக். ஒரு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 7. விக்கெட் லூஸ் பண்ணல மேற்பனைக்காடு. ஃபஸ்ட் பால் பவுண்டரிக்கு அப்புறம் பவுண்டரி எதுவும் வரல பவர் பிளேயில். பிக்கினி பவுலர் கிரீஸ்லே போட்டார் தெளிவா. சிங்கிள் கிளீன் பால். லெக் ஸ்டம்ப் தெரிஞ்சு விசிபிளாக கரெக்டாக போட்டார் எய்ம் பண்ணி விக்கி. ஃபஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க மேற்பனைக்காடு. கைலாஷினி பேட்ஸ்மேன் சந்தித்த முதல் பந்திலேயே 6 ஸ்லாட்டில் இருந்த பந்து அக்ராஸில் வழக்கம் போல ரெக்கார்ட் ஆகலை. ஷாட் அகெயின், பேக் டு பேக். விண்டு இருக்கு, எஸ் வெளியே போயிடுச்சு. ஸோ இந்த முறை கரெக்டாக ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் என்ன ஆயிரும்னா, இந்த துணியை வச்சு தொடச்சிட்டு ரெக்கார்ட் பட்டன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாது. ஈரமாக இருக்கிறதுனால டக்குன்னு அதுக்குள்ள பாலை போட்டுருவாங்க. ஸோ அதனால தான் சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆகும். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்க்ரீன் தெரியாது. ஸ்க்ரீன் தெரிலனா பால் ட்ராக் பண்ண முடியாது. பால் ட்ராக் பண்ணலாம் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் அடிக்கடி தொடச்சிக்கிறது. ஸ்க்ரீனோட சூடை கம்மி பண்ணுறதுக்காக, ஃபோனோட சூடை. நல்ல ஷாட். உள்ளே வந்த உடனே 2 பாலை மடார் அடிச்சார் வெளியே தூக்கி. போன மேட்சோடைய ஃபார்ம் அப்படி கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லலாம். நல்ல ரிதமில் இருக்கார் நீடியில் கைலாஷ். பேக் டு பேக் வைடு. ஸ்லோயர் கட்டர், ஆஃப் கட்டர், டாட் பால் டூ எந்தி ஓவர். நல்ல கம்பேக் விக்கி. 2 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 23. ஒரு விக்கெட்லேருந்து 17 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில். நீலமணி நீ பவுலர். ஷாட் பாட்டம் ஆஃப் த பேட்டில். 3வது 6 பதிவு பண்ணுறாரு கைலாஷ். ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சு ஸ்ட்ரைட்டாக ப்ரெஷர் போடுறாரு. சந்தித்த முதலே விக்கியையும் 6 அடிச்சிருந்தார் பேக் டு பேக். ஸ்லோயர் நினைக்கிறேன். எஸ் ஸ்லோயர், லெக் கட்டர். நல்ல கம்பேக். டாப்பே, சான்ஸ் ஃபார் கேட்ச். டிராப், பால் சுற்றிட்டே போச்சு. பேஸ் அண்ட் பவுன்ஸ், நல்ல லைன், நல்ல லென்த். டாட் பால் டூ எந்தி ஓவர். நல்ல ஓவர். 3 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 32. ஒரு விக்கெட்லேருந்து 10 ரன் ரேட்டில் போகுது ஸ்கோரு. அகெயின் டு விக்கி டு கைலாஷ். டாப்பே, சான்ஸ் ஃபார் கேட்ச். டேக்கன். ஒரு பழிக்கு பழி பந்து கேட்டு வாங்கி போட்டு எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். பால் லைனில் பேஸ் அண்ட் பவுன்ஸ். ஒரு ஷார்ட் பால் 1 வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஐயோ, பூந்து வந்துருச்சு உள்ள காலுக்குள்ள. நல்ல ஷார்ட், கேப்பில் ஃபாஸ்ட்டாக போகுது அங்கே பால். எஸ் ஸ்டாப் பண்ணல. பவுண்டரி டூ எந்தி ஓவர். பால் லைனில் 1 மோர் ஷார்ட் பால். கரெக்டாக டைம் பண்ணார் இந்த முறை. லாஸ்ட் ஒன் குட் ஷாட், கரெக்டாக அடிச்சார். கொஞ்சம் தான் இருந்துச்சு வித்தில். ஸோ இந்த ஓவர்லையும் கடைசி 2 பால் 2 பவுண்டரி கொண்டு வந்து 10 ஓட்டங்களை முடிவு நிறைவு செய்கிறாங்க இந்த ஓவரை. குட் ஷாட், நல்லா இருந்துச்சு பார்க்க. 4 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 41. 2 விக்கெட்லேருந்து 1 மோர் 10 ரன்ஸ் இந்த ஓவரில். 10 ரன் மேலே தான் இருக்குது ஸ்கோர். சாமிங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. குட் ஷாட், பாட்டம் ஆஃப் த பேட். நல்ல ஷாட். ஸோ கடந்த 2 பந்துகளில் 6, டீமுக்கான 6. போன ஓவர் லாஸ்ட் பால், இந்த ஓவர் ஃபஸ்ட் பால். ஸ்லோயர் 1 ஆஃப் ஸ்டம்பர் விழுந்துருன்னு நினச்சேன். குட் ஷாட். இந்த முறை ஒரு ஃபுல் டாஸ், அரை சதம் கடக்கிறாங்க. இதோட 55 ஓட்டங்கள். முதல் 3 பால் 2 6. பிச்சு தெளிவாக இருக்குது, பந்து துண்டாக தெரியுது.
காற்றும் ஃபேவராக இருக்குன்றனால ஸ்கோரிங் அன்ஸ்டாப்பபிளாக வருது எல்லா டீமுக்குமே. குட் ஷாட், கேப்பில் போயிருக்கு. அதுவும் அஞ்சாறு பாலுக்கு விக்கி. டூங்க அப் டூ கேப்பில் ஃபாஸ்டா ஃபம்பிள் ஈஸி டூங்க. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சரியா பாடல, டயர்டாக இருக்காரு. ரன் அவுட் டு எண்ட் இன்னிங்ஸ். 5 ஓவர் முடியல, ஸ்கோர் 63. 64 ரன் டார்கெட் ஃபார் இளையராஜா மெமோரியல். 30 பால் 64 ஆடணும். பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுதுன்னு. ஓப்பனிங் பேரில் சேஞ்ச் இல்லை. ராஜ்கமல் அண்ட் விக்கி. மணிங்க பவரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ். பேட்டுக்கு முன்னாடி வந்து தட்டிடுச்சு பால். கொஞ்சம் லேட் டைமிங். சிங்கிள் ஃபர்ஸ்ட் பாலில் விக்கி அண்ட் ஸ்ட்ரைக். கிரீஸ்லேயே போட்டார் தெளிவாக. டாட் பால். ஷாட் ஸ்லாட்டில் இருந்த பந்து எங்கடா பால். ஸோ முதல் 6 விக்கி பேட்டில் இருந்து அடிக்கிற காற்றுக்கு பால் அப்படியே கர்வாக போச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஃபைல் பால், பாடி லைன் ஷார்ட் பால். பாடி லைனில் ஒரு ஷார்ட் பால் வந்து எப்போயுமே விக்கிக்கு ஒரு வீக் லிங்காகவே இருந்திருக்கு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஏன்னா நான் பார்த்து நிறையா பால் வந்து அவர் பாடி லைன் ஷார்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காரு, லென்த்தை பிக் பண்ண முடியாமல். ஸோ மேபி அவருக்கு அது வீக் லிங்காக இருக்கலாம். ஷார்ட் ஸ்லாட்டில் இருந்தப்போ அந்த 2வது ஆறு இந்த ஓவரில் 2 ஸ்லாட் பாலையுமே 2 பேட்ஸ்மேன்ஸுமே அடிச்சிட்டாங்க. ஹைட்டு போகிற டிஸ்டன்ஸ் போல. ஸோ விக்கெட். ராஜ்கமல் ஆட்டம் இழந்து வெளியே ஏரியா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு 6 விட்டு கொடுத்துருந்தாலும் அந்த விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 15. ஒரு விக்கெட் இழந்து இளையராஜா மெமோரியல். ரஞ்சித் இங்கே லெஃப்ட் ஆம் ஓவர் சம்ஸ்லேருந்து 4 ஓவருக்கு 49 ரன் விக்கி அண்ட் ஸ்ட்ரைக். ஸ்லோ ஏர் கட்டர் ஃபுல் டாஸாக விழுந்திருக்கு. நீலமணி நியூ பேட்ஸ்மேன், 1 டவுன் பேட்ஸ்மேன். சரியா பாடல, ஹைட்டு போகிற டிஸ்டன்ஸ் போல. ஐயோ பாலுக்கு வரல, ஹைட்டை கெஸ் பண்ணல நினைக்கிறேன். நீலமணிக்கு கேட்ச்லாம் விடவே கூடாது, பிடிச்சிடணும். ஓடி இருக்கப்பட்டே 2. லேட் டைமிங். பால் இன்னும் கொஞ்சம் குயிக்காக இருந்துச்சு. ஒன் மோர் சிங்கிள் இந்த ஓவரில். வெல் பால், ஒன் மோர் கட்டர். ஒரு மாதிரி கர்வாகவே இருக்குது அவர் போடுற பால் எல்லாமே. ஸ்ட்ரைட்டாக வரல, ஒரு மாதிரி ரைட் டு லெஃப்ட் போகிற மாதிரியே இருக்குது பால். பிச்சிங்க்கு முன்னாடியே சொல்கிறேன், பிச்சிங்க்கு அப்புறம் அவர் கட் பண்ணுறாரு பாலை. பிச்சிங்க்கு முன்னாடியே கர்வாக தான் வருது. அண்டர்லே ஓடிச்சு இந்த பால். ஸோ 6ல் ஒரு பால் அண்டர்லே ஓடுது. ஷார்ட் பால், ஹைட்டு போகிற டிஸ்டன்ஸ் போல நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் கேட்ச். ஐயோ 2 பேருக்குமே கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. ட்ராப்பிங் கேட்சஸ், ட்ராப்பிங் மேட்சஸ். பறக்கிறது பால், கேட்ச் இல்லை மேட்ச்னு சொல்லுவோம் நம்ம எப்போவுமே. 2 பேட்ஸ்மேனோட கேட்சையுமே பிடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் ஒன் சைடாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அவங்க சைடு. 2 ஓவர் முடியல, ஸ்கோர் 21. ஒரு விக்கெட்லேருந்து. நல்ல ஓவர் வித்தவுட் எனி பவுண்ட்ரிஸ். ஒரு விக்கெட்டோட நல்ல ஓவர் போட்டு முடிச்சிருக்காரு. 3 விக்கெட்டை பிடிக்க வேண்டிய மேட்ச் ஓவர். அவரே ஆங்கிள் கிரியேட் பண்ணுறாருன்னு சொல்லலாம் பிச்சிங்க்கு முன்னாடி. சுதர்னி போலர் 3 ஓவருக்கு 43 ஆடணும். பார்க்கலாம் விக்கி நீலமணி சேர்ந்து இந்த மேட்சை முடிச்சு கொடுக்குறாங்களா, அவங்க ஃபினிஷ் பண்ணுற மேட்ச்சில் 1 மேட்ச் ஆடாதா, இல்லை இந்த மேட்சை மேற்பனை கார்டு வின் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த போல வின் பண்ணுறாங்களான்னு. டாஸ் சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ், பவுண்ட்ரி. ஸோ கவ் கார்னரில் கண்ட்ரி ரீஜனில் போயிருக்கு, மிட் விக்கெட் ரீஜனில். 1 more பவுண்ட்ரி விக்கிக்கு. பேக் டு பேக் ஒய்டு பிரசாந்த் பவுலர். இப்போ ஒரு பாலுக்கு 6 ரன் கணக்காயிடுச்சு. குட் ஷாட். பாட்டம்ல இருந்து எடுத்தார் பேட்டை, கீழே இருந்து. ஸோ 2வது பாலில் 2வது 6. மொத்தமாக 2 பாலில் 12 ரன் குயிக்காக வந்துருச்சு. ஸோ காஸ்ட்லி ட்ராப்பு போன ஓவரில் விக்கிக்குன்னு சொல்லலாம். ஒரு அன்னைக்கு இருந்துச்சு. விக்கி ஆட்டம் இழந்து வெளியே. இந்த முறை எந்த மிஸ்டேக்கும் பண்ணல.
3 ஓவர் முடியல, ஸ்கோர் 37, 2 விக்கெட் இழந்து. ஷாட் பாட்டம் ஆஃப் த பேட்டில். ஸோ தேவையான நேரத்தில் தேவையான ஓவரில் யோகா பேட்டில் இருந்து ஒரு 6 வந்திருக்கு மேட்ச் ஓவரில். மேலே உழுகலை, க்ரீஸில் ஸ்லாட்டில் விழுந்துருச்சு. ரொம்ப பாட்டம் ஆஃப் த பேட்டுன்னு சொல்லலாம். மொட்டுன்னு பட்டுச்சு. சரியான பேஸில் ஒயிட்லைன் உரசி வந்துச்சு. நல்ல ஒரு டைரக்ட் ஹிட்டு. நாட் அவுட் சொல்லிட்டாங்க. இங்கே 2 செகண்ட் ரன் ஓடல, சிங்கிள் ஒன்லி. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விண்டு அதிகமாக இருக்கிற இடத்துல நேருக்கு நேராக ஆடுற மாதிரி பால் போடாமல் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் பாலை போட்டு பேட்ஸ்மேனை வாண்டடாக லெக் ஸ்டம்பில் மறிக்கிற மாதிரி போடுங்க. அப்போ தான் பேட்டை எடுத்து உங்களை லெக் ஸ்டம்பில் மறிக்கிற அளவுக்கு டைமிங் இல்லாமல் உங்களால் போட முடியும். ஆனால் நேருக்கு நேராக போட்டிங்கன்னா பேட்டை வேகமாக எடுத்துகிட்டு வந்தாலே அது பட்டதுக்கு போயிடும். ஸோ மேக்ஸிமம் பாடி லைன் ஷார்ட் பால் ட்ரை பண்ணுங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ஒயிட் லைன் ஷார்ட் பால் ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட் ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் 6, பேக் டு பேக் 6. ஸோ இந்த பாலில் பெரிய லெவலில் பேஸ் இல்லை, நிறைய டைமிங் இருந்துச்சு பார்த்து அடிக்கிற அளவுக்கு. ரொம்ப முன்னாடி குத்திட்டாருன்னு சொல்லலாம், நடுவு கிரவுண்டில். இந்த ஓவரில் ஒரு 2வது 6, மேட்ச் ஓவரில் ஒரு 2வது 6. ஓவர் 2 6 தேவைன்ற மேலே இந்த ஓவரில் 2 6 பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ நீலமணி ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குறாரான்னு பார்க்கலாம். யோகா பேட்லேருந்து ஒரு 6 பார்த்துருக்கோம். வெல் பால், சரியான பேஸ் இந்த பாலில். இந்த பேஸில் போன பால் வந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். நிறைய டைமிங் இருந்துச்சு, ஃபுல் பேஸில் வரல. ஸோ இந்த சிங்கிளோட ஸ்ட்ரைக்கை தக்க வைக்கிறார் நீலமணி. மேட்ச் ஓவர் முடிவுக்கு வருது. 53 ஆடி இருக்காங்க 4 ஓவர் முடிவில். இஞ்சியில் ஒரு ஓவருக்கு 11 ஆடணும். அதுதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு, நடுவில் குத்தி போட்டாடா அப்படின்ட்டு. அஜித் இங்கடி போலர் 6 பாலுக்கு 11 ஆடணும். ஷாட் ஸ்லாட்டில் இருந்த பந்து. ஸோ முதல் பாலே மிட் விக்கெட்டில் ஒரு 6. ஸோ இதை 5க்கு 5 தான் ஆடணும். இப்போது நேராக எடுத்துகிட்டு வந்து ஸ்லாட்டில் போட்டார். மிட் விக்கெட்டில் ஆளும் இல்லை. எஸ் இதுக்கப்புறம் டாட் பால் பெருசாக மைண்ட் பண்ண மாட்டாங்க. 5க்கு 5ன்றப்போ ஒரு பால் செலக்ட் பண்ணி அடித்தா போதும். 5க்கு 5 ஆடணும். ஃபுல் டாஸ் பால், லேட் டைமிங் நினைக்கிறேன். அதில் டேக்கன். ஸோ இப்போவுமே ஒரு சான்ஸ் இருக்குது. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வருவாங்க, பழனி வருவார்னு நினைக்கிறேன். இன்ஃபென்ட் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி 4க்கு 5 ஆடணும். தெளிவாக திரும்ப பக்கமாக போட்டார். சான்ஸ் ஃபார் ரன் அவுட். எஸ் அங்கே ரன் அவுட்னு நினைக்கிறேன். ஸோ போன பாலில் ஒரு ரன் அவுட்டு. சாம் நியூ பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கில். யோகா ஆல்ரெடி ஒரு 6 அடிச்சு பேட்ஸ்மேன் இப்போ ஸ்ட்ரைக்கில் 3க்கு 5 ஆடணும். ஷாட் ஃபுல் டாஸாக போட்டு தப்பு பண்ணிட்டாரு. ஸோ த மேட்ச் வான் பை இளையராஜா மெமோரியல். உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த போல வின் பண்ணி ஒரு ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க.